விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. Just like every single state in India has the right to decide its future. அதைப் போல இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த உரிமை இருக்கிறது. அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மாநில நிர்வாகத்தை நடத்த வேண்டும். And the constitution clearly states this. நம்முடைய அரசியல் சாசன சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது, அந்த உரிமைகளைத்தான் பாதுகாக்கிறது. The BJP does not accept what the constitution states. ஆனால் அரசியல் சாசன சட்டம் சொல்லுவதை பாஜக ஏற்றுக்கொள்வதில்லை. The BJP wants to weaken the hold of different states. பாஜக இந்த மாநிலத்திற்குள்ளே இருக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனமாக்க நினைக்கிறது. It wants to rule Tamil Nadu from Delhi. அது டெல்லியிலே இருந்து கொண்டு தமிழகத்தை ஆள நினைக்கிறது. And we want Tamil Nadu to be ruled from Tamil Nadu. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆள வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். Look at what they have done to Manipur. மணிப்பூரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். A peaceful state. மிக அமைதியான ஒரு மாநிலம். They set fire to it. Hundreds of people died. There is a civil war still carrying on in Manipur. அமைதியாக இருந்த மணிப்பூரில் தீயை பற்ற வைத்து மணிப்பூர் முழுவதும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். சமூக அமைதி இழந்து அந்த மணிப்பூர் மாநிலம் இன்று சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாஜக தான் காரணம். Wherever they can, they try to capture power and run the state from Delhi. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு பிறகு டெல்லியிலிருந்து அந்த பகுதியை ஆள நினைக்கிறார்கள். Now they do not have the courage to say this to the people of Tamil Nadu directly. ஆனால் இதை தமிழ் மக்களிடம் நேரடியாக சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. So what have they done? They have captured one of the glorious political parties of Tamil Nadu. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வரலாற்றை உடைய ஒரு இயக்கத்தை அவர்கள் இப்பொழுது கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It is now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் இன்று மோடி அரசிடம் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். And the RSS is trying to rule Tamil Nadu by proxy. RSS இயக்கம் தமிழகத்தை பினாமிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. The same way Donald Trump controls the Prime Minister of India, the Prime Minister of India wants to control Tamil Nadu through the AIDMK. அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மோடியை கைவசப்படுத்தி ஆட்டுவிக்கிறாரோ அதை போல மோடி தமிழகத்திலே இருக்கின்ற எடப்பாடியை கைவசப்படுத்தி அவரை ஆட்டுவிக்க நினைக்கிறார். And the DMK and the Congress party and our alliance are defending Tamil language, Tamil culture, Tamil history from the RSS. ஆனால் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழ் மொழியை பாதுகாப்பதிலே உறுதியாக இருக்கிறோம். தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவதிலே உறுதியாக இருக்கிறோம். தமிழ் பண்பாட்டை சிதறாமல் கவனிப்பதிலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். The RSS hates the idea, hates the Dravidian idea. RSS இயக்கம் அடிப்படையிலேயே
திராவிட சித்தாந்தத்தையே வெறுக்கிறது. because they know that it is the Tamils who can challenge them. அவர்களுக்கு நன்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள்தான் என்பது அவர்கள் நன்கு அறிந்தது. They know it is the brave Tamil people who will resist them. அவர்கள் தெரியும் வீரமான தமிழர்கள் அவர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். And they know that the Tamil people will never knowingly surrender to them. அவர்களுக்கு தெரியும் இந்த தமிழர்கள் ஒரு நாளும் அவர்களிடம் சரணடைய மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். That is why they are trying this new technique of coming through with the AIDMK. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு யுக்தியை கண்டுபிடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தமிழகத்திலே வந்து கால்பதிக்க நினைக்கிறார்கள். Few days ago in Parliament, the Prime Minister did a very dangerous thing. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை செய்தார். He told the country that he wants to pass a women's bill. இந்த நாட்டு மக்களிடம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் மகளிருக்கான இடஒதுக்கீடை வழங்க போகிறேன் என்று சொன்னார். But the real plan was to change the electoral structure of India. ஆனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற தேர்தல் கட்டுமானத்தையே சீர்குலைப்பதுதான் அவர் மனதிலே இருந்த உண்மையான சதித்திட்டம். Hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால் தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் and fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. அவருடைய உண்மையான நோக்கம் தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து அவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமருடைய எண்ணம். And there is only one way to describe what they were doing. அவர்கள் செய்வதை சொல்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. And that is that it was an anti-national action. அது என்னவென்று சொன்னால் அவர் செய்ய நினைப்பது மிகப்பெரிய தேச விரோத செயல். It is an action against the union of states. இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை எதிராக அவர் செய்கின்ற சதி. And that is why we stopped it and we defeated the bill in parliament. அதனால்தான் அதை பாராளுமன்றத்திலே தடுத்து நிறுத்தினோம், அந்த மசோதாவை தோற்கடித்தோம். And we will continue to defeat any bill that tries to take away representation of anybody in our country. இன்று மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு மோடி அரசு முற்படும் என்று சொன்னால் அதை ஒவ்வொரு முறையும் தோற்கடிப்போம், அந்த சதியை ஒவ்வொரு நேரத்திலும் வீழ்த்துவோம். Tamil Nadu has shown a progressive vision to the rest of the country. தமிழகம் இந்தியா முழுமைக்கும் ஒரு முற்போக்கான பார்வையை தந்திருக்கிறது. Your politics has been historically rooted in social justice. உங்களுடைய அரசியல் என்பது வரலாற்று பூர்வமாக சமூக நீதியிலே கால் பதித்தது. You have the midday meal program. You have leaders in women's, you are leaders in women's education, in employment. And Tamil Nadu and the people of Tamil Nadu are benefiting from this. இந்த தமிழ்நாட்டில் தான் மதிய உணவு திட்டம் வந்தது. இங்கேதான் பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இங்கேதான் பல்வேறு முன்னேற்றத்தை தருகின்ற பல சட்டங்கள் தமிழகத்திலே தான் முதலாக நிறைவேற்றப்பட்டன. And I am happy to say that the DMK, our alliance, and Mr. Stalin
are continuing down this path. நான் மிக மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன், மனநிறைவோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த பணிகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். In the last 5 years, the government of Tamil Nadu had a fantastic CM breakfast scheme for children across the state. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. And also gave rupees 1,000 to women across the state, to 1.31 crore women across the state. தமிழகத்தில் இருக்கின்ற 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அற்புதமான திட்டத்தை அவர் தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார். Our alliance is going to carry on down this path. எங்களுடைய கூட்டணி இந்த பணிகளை தொடர்ந்து செய்யும். We are going to increase the amount of money that is given to women to 2,000 rupees a month. எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற போது இப்பொழுது கொடுக்கின்ற 1000 ரூபாயை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்கிற உறுதியை தந்திருக்கிறோம். Senior citizens and differently able people will also get 2,000 rupees a month. மூத்த குடிமக்களும் மாற்றுத் திறனாளிகளும் இப்பொழுது பெறுகின்ற 1000 ரூபாயிலிருந்து கூடுதல் 1000 ரூபாயாக 2000 ரூபாய் பெறுவார்கள். Any woman who's a first time property buyer will have free property registration. முதல் முறையாக சொத்து வாங்குகின்ற எந்த பெண்ணுக்கும் முழுமையான பத்திரவு பதிவு கட்டண சலுகை உண்டு. And all government vacancies will be filled within 300 days. அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும். Meritorious students will get 2,000 rupees scholarship for college. திறமையான மாணவர்களுக்கு கல்லூரிக்கு செல்லுகின்றவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். And I am confident we will defeat the RSS AIDMK plan to hand over control of Tamil Nadu to Mr. Modi and Mr. Shah. RSS இயக்கமும் பாஜகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சதியை நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். And of course, whenever we come to Tamil Nadu, we remember our great leader K. Kamaraj. நான் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்திலே நிறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் நன்றியோடு நினைப்பேன். And he is still remembered for the pioneering work that he did in social justice and his contribution. The midday meal scheme will always be remembered. இன்றும் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளான பின்பும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைக்கின்ற போது அவர்கள் சமூக நீதிக்காக எடுத்த முன்னெடுப்புகள், அவர்கள் எடுத்த பகல் உணவு திட்டம், அவர்கள் கல்விக்காக செய்த பல்வேறு பணிகளை நம்மால் ஒரு நாளும் மறக்க முடியாது. And Tamil Nadu still remembers how he expanded the public education system and laid a foundation for a solid education for Tamil Nadu. அவருடைய ஆட்சி காலத்திலே மாநிலத்தினுடைய கல்வி திட்டத்திற்கு எவ்வளவு அருமையான அடிப்படை பணிகள் செய்யப்பட்டன, எப்படி அவர் உயர்கல்வியை வளர்த்தெடுத்தார் என்பதை நாம் இன்னும் நினைவு கூர்கிறோம். I said that the BJP wants to rule Tamil Nadu from Delhi. நான் உங்களிடம் பேசுகின்ற போது சொன்னேன், பாஜக தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறது என்று நான் சொன்னேன். And I started my speech with the Bharat Jodo Yatra, a walk designed to unite our country. நான் இந்த இடத்திலிருந்து பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கின்ற போது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு கன்னியாகுமரி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். RSS பாஜகவின் சதியை முறியடிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.